வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்வன் படத்தோட டீசரை வந்து நம்மளோட எஸ்கேவோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவன் வந்து நம்மளோட சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் நம்மளுடைய எஸ்கே அவர்கள் வந்து ரீலோட ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம சந்தோஷ் நாராயண் அவர்கள் வந்து மியூசிக் பண்ண போகிறதா தெரியுது. இந்த படத்தை வந்து நம்ம ராஜ்குமார் என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு பேரலல் பொருட்செலவில் வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டீசரை வந்து நம்மளோட சிவகார்த்தியோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரோட ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு வேறு லெவல் வைபை க்ரியேட் பண்ணிச்சு. குறிப்பாக இது வந்து பிஎன்சி ஆடியன்ஸுக்கு கரெக்டாக சூட் ஆகிற ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸே வந்து பிஎன்சின்றதை வந்து இந்த டீசர்லேயே வெளிப்படுத்திட்டாங்க. ரூரல் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான ஒரு கதைக்கதத்தோடு வந்து இந்த படம் வந்து ட்ராவல் ஆக போகுது. குறிப்பாக இந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஓஜி இஸ் பேக்னு அந்த பாட்டி சொல்கிறதும், அதே மாதிரி தக்காளி வந்துட்டேன்டான்ற மாதிரி நம்ம எஸ்கே சொல்கிறதும் ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக அவருக்கான ஒரு மாஸ் இன்ட்ரொடக்ஷனோட இந்த டீசரை வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் பார்க்கலே வந்து அந்த ரூரல் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வைப்பை வந்து க்ரியேட் பண்ணுது. எப்படி வந்து கொம்பன் இந்த மாதிரி படத்துலலாம் வந்து ரூரல் ஆடியன்ஸை ஈஸியாக வந்து கவர்ந்தாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த கதைக்களம் மாதிரி தெரியுது. நம்ம எஸ்கே அவர்களுக்கு ரொம்பவே வந்து ஆப்டான ஒரு ஸ்டோரியாக இந்த ஸ்டோரி அமையும்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்கே அவர்கள் ரூரல் ஆடியன்ஸுக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படம் பண்ணார். அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. அவருக்கு அடுத்து வந்து நம்ம வீட்டு பிள்ளை தான் அவரோட லாஸ்ட் ரூரல் மூவின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ரூரல் ஆடியன்ஸில் வந்து தான் அவரோட பெஞ்ச் மார்க்கே வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. குறிப்பாக ரூரல் ஆடியன்ஸோட வரவேற்புக்கு அப்புறம் தான் இவரோட ஹை பாயிண்ட் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா வருத்தப்படாத வாலிப சங்கமும் ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் அவருக்கு வந்து அமைஞ்சிச்சு. அதேமாதிரி மனக்குத்தி பறவையும் அவருக்கு வந்து நல்ல ஒரு ரீச்சை வந்து கொடுத்துச்சு. அப்புறம் நம்ம சொல்லணும்னா நம்ம வீட்டு பிள்ளை அவருக்கு நிறையா ஃப்ளாப்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹிட் மூவியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ திருப்பி வந்து ரூரல் சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை வந்து இப்போ நடிக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு குயிக்கான மூவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தாய் கிழவின்னு ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் தான் இப்போ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக சொன்னால் அந்த படமே வந்து அடுத்த வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அதுக்குள்ளே இந்த படத்தில் வந்து ப்ரோமோ ஷூட்ஸ் எல்லாம் போட்டு கமிட் பண்ணி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஆஃபீஸியலாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம எஸ்கே அவர்களுக்கு அவரோட கண்டென்ட் வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. குறிப்பாக அந்த தாய் கிழவி அந்த படமே வந்து ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷனை வேறு லெவலில் கிளப்பியிருக்காங்க. நம்ம அடுத்த வாரம் அதை வந்து தெரிஞ்சுக்குவோம். இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஆரம்பிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதை வந்து அக்டோபர் மாதம் வந்து ரிலீஸ் ஆகுன்றத இந்த டீசர் கடைசியிலே சொல்லிட்டாங்க. அது அந்த லாங் லீவில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸில் ஏற்ற மாதிரி ஒரு டேட்டை வந்து பிடிச்சிட்டாரு. குறிப்பாக 16ஆம் தேதி மேபி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து அந்த ஒரு வாரம் ஒரு வேறு லெவல் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வேறு லெவலில் கிரியேட் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அதனால் கலெக்ஷன் வேறு லெவலில் வரும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கல கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவல் கம்பேக் நம்ம எஸ்கேட்டை வந்து எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கண்டென்ட்டும் அதே மாதிரி நல்ல அவருக்கான ஒரு சிக்னேச்சரும் அடித்து இறக்குவாங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் இந்த டீச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.